ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ அளவு கடல் வவ்வால் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃபிஷ் வேணாலும் எடுத்துக்கோங்க, இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள், அப்படி இல்லைனா ஃபிஷ் ஃப்ரை மசாலா கூட சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. 1 முட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் சேர்க்கறதுனால கட்டி கட்டியாக இருக்கும், அது இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மீன் ஃபுல்லாக வந்து இதை சேர்த்துடலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது இதே மெத்தட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் மட்டும் இல்லை, எந்த மீன் எடுத்தாலும் இதே மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா மீன்லேயும் வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம். மசாலா வந்து ஃபுல்லாக வந்து தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஃபிஷ் வந்து நல்லா மேரினேட் ஆகும்போது டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு 1 hour அளவு மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியும், சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுக்கலாம். தவா வச்சுட்டு இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு மீனாக தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று படாமல் தனித்தனியாக எடுத்து சேர்த்துக்கோங்க. எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து மீன் சேர்த்துட்டோம். எண்ணெய் வந்து நிறையவே சேர்த்துக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் நிறைய ஊற்றும் போது ஃபிஷ் வந்து நமக்கு மொறுன்னு கிடைக்கும். அதுக்காக தான் நிறைய சேர்த்துக்கோங்க. எடுக்கவும் நமக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெய் சேர்க்கறதுனால. மீன் வந்து வெந்துட்டு இருக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வாசனை நல்லா கொடுக்கும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது. இப்போ வந்து ஃபிஷ் வந்து திருப்பிக்கலாம். ஒரு மீனாக தனித்தனியாக திருப்பி விட்டுக்கோங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தட் வந்து எந்த ஃபிஷ் வாங்கினாலும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போது திருப்பி விட்டாச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்குது. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபிஷ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். தேங்க்யூ காய்ஸ்.